திட்டார். என்ன சார் நீங்கள் வந்து ஃபோட்டோ கேட்டீங்களா? அவர் என்ன வேணும்னு கேட்டார், ஃபோட்டோ வேணும்னு கேட்டால் அப்புறம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஃபோட்டோ பண்ண முடியாது சார். இனி நினைச்சாலும் அழகு வருது எனக்கா. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Hindustan Educational Institutions. Admissions open. ஃபோட்டோ எடுத்தப்பறம் இந்த கேமராமேன் கூப்பிட்டு இதை வந்து அப்பெல்லாம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்காது. எஸ்பிபி லாஸ் எனக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ். என்னன்னா, சிகரம் படம் ஷூட்டிங் போது பொண்ணுக்கு வந்து 1 வயசு. ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு ஐ வாஸ் இன்வைட்டிங் தி கேமராமேன் டைரக்டர் அனந்த். இங்கே உட்காந்து என்னடா அது என்ன சார் அது அப்படின்னு கேட்டார். அது அனந்த் வந்து இல்லை, அவர் டாட்டரோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயும் எங்களெல்லாம் கூட மாட்டீங்களா, நான் வர மாட்டோமா அப்படின்னு நான் கேட்பேன். நீங்கள் வரேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க, அப்புறம் ஞாபகப்படுத்தணும் பெரிய நிமிஷம் சார். கேட்காத பிரச்சனையே இல்லையே சார், கூப்பிட்றா நான் வரேன் அப்படின்னாரு. இனி நினைச்சாலும் அழகு வருது எனக்கா. அம்மா உன் கல்யாணத்துக்கு நான் பாடுவேம்மா அப்படின்னாரு. சார் எனக்கு அந்த மாதிரிலாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுடா, உன்னை நான் காசு கேட்டேனடா, இந்த அம்மா கல்யாணத்துக்கு நான் பாடுவேன். அவர் சராசரி மனுஷனு கிடையாதுமா. ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப க்ளோஸ், நான் ரொம்ப ரொம்ப ப்ராக்சிமிட்டி கொண்டாங்க. அப்படி இருக்கிற எக்ஸ்பிரஷன் அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நடுங்கினே. அவங்க என்னோட பக்கெட் லிஸ்ட்மா, ஒரு பக்கெட் லிஸ்ட் எனக்கு இருக்கு. த்ரிஷா, நயன்தாரா, இந்த படத்தோட ஹீரோயின் த்ரிஷான்னு சொன்ன வேஷமா என்ன கேட்கலாம். சரி சார் எப்போ டேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. உங்க வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு, ஸோ தட் ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எடுங்க. எஸ்பிபி லாஸ் எனக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ். என்னன்னா, சிகரம் படம் ஷூட்டிங் போது என்னோட பொண்ணுக்கு வந்து 1 வயசு. ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு ஐ வாஸ் இன்வைட்டிங் தி கேமராமேன் டைரக்டர் அனந்த். இங்கே உட்காந்து என்னடா அது என்ன சார் அது அப்படின்னு கேட்டார். அவர் அது அனந்த் வந்து இல்லை, அவர் டாட்டரோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயும் 10 லாங்குவேஜில் பாடிந்தார். அவர் எங்களெல்லாம் கூட மாட்டீங்களா, நான் வர மாட்டோமா அப்படின்னாரு. நீங்கள் வரமாட்டீங்க சார், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இங்கே இருக்கீங்க, பெங்களூரில் இருக்கீங்க, ஹைதராபாத்தில் இருக்கீங்க, பாம்பேயில் இருக்கீங்க, 10 பாட்டு பாடுறீங்க. வை ஷுட் யூ டேக் டைம் ஆஃப் டு கம் டு மை டாட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஸோ சில்லி ஆகிடுச்சு. நான் கேட்பேன், நீங்கள் வரேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க, அப்புறம் ஞாபகப்படுத்தணும் பெரிய நிமிஷம் சார். கேட்காத பிரச்சனையே இல்லையே சார், கூப்பிட்றா நான் வரேன் அப்படின்னாரு. சொன்னாருங்கிறது காலத்தில் நானும் என் ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு போய் மரியாதைக்காக வரும் ஒய்ஃபும் கூப்பிட்டோம். விட்டல்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தார் அவருக்கு, இப்போ இறந்துட்டார் அவர். விட்டல் ஊர்கோடா ஞாபகம் வச்சுக்கப்பா, 24 பொண்ணு வீட்டுக்கு போனோம் அப்படின்னாரு. உடனே விட்டல் பாம்பேயில் ஒன்றா இருக்கதா அப்படின்ட்டார். நான் பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டேன். முடிஞ்சா வாங்க சார், வரல சார், அப்புறம் ஒரு நாள் வாங்க சார் சொல்லிட்டு வந்துட்டேன். 24 நாங்கள் வந்து எல்லாம் முடிச்ச அப்புறம் கேட்டை பூட்டிடுவோம். வாசலில் ஒரு ஹார்ன் அடிக்குது, அவர் வந்திருக்காரு. அவரும் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துருக்காரு 9 மணிக்கு அப்புறம் நைட்டு. அப்பாவில் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஏபி சட்டை எல்லாம் மாட்டி, என் பொண்ணை ஏபி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி கூட்டின்னு வந்தோம். அவர் வந்தார். வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, பாம்பேயில் ஷூட்டிங் டப்பிங் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி 1 வயசு பொண்ணுக்கு ஒரு ரோலா கொண்டு வாங்குவான்னு சொல்லி அந்த ரோலாக்கு வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே வந்து என் பொண்ணை பார்த்துட்டு மறுபடியும் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டை பிடிச்சி பாம்பே போகிறார். இனி நினச்சாலும் அழகு வருது எனக்கு. எனக்கா நான் யார், நான் ஒரு ப்ரொடியூசரோ ஒரு ஆர்டிஸ்டோ எதுவுமே கிடையாது. என்னால் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. எல்லாம் ப்ளீஸ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக என் பொண்ணுக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம் மை டாட்டர் வந்து ஓல்ட் இனஃப், ஐ டுக் ஒரு கச்சேரி கூட்டு போனேன். அப்புறம் நான் சொன்னேன், சார் இந்த பொண்ணோட பிறந்தநாள் தானே வந்தீங்க அப்படின்னேன். அம்மா உன் கல்யாணத்துக்கு நான் பாடுவேம்மா அப்படின்னாரு. சார் எனக்கு அந்த மாதிரிலாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுடா, உன்னை நான் காசு கேட்டேனாடா, இந்த அம்மா கல்யாணத்துக்கு நான் பாடுவேன் அப்படின்னாங்க. உடனே என் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் கல்ல அப்படின்னேன். ஏன் உங்கள் மாதிரி யாரும் இல்லை கல் அப்படின்ட்டாவும். அச்சா அப்படின்னாரு. நிச்சயமாக பாடுறேம்மா அப்படின்னாரு. அவர் சராசரி மனுஷனு கிடையாதுமா. நான் அவரை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க அதில் ஜெயா டிவியில், அவரை பற்றி நிறைய பேசியிருக்கேன். எல்லா ப்ரோக்ராமும் கூப்பிடுவார், டிக்கெட் கொடுப்பாரு, வர சொல்லுவார், நான் வந்து உட்காருவேன். எனக்கு என்ன பாட்டுறா ஒன்று கேட்பேன், 2 பாட்டை கம்பானே மாதிரி தான் கேட்பேன், இல்லை வந்து சொர்க்க மதுவிலே கேட்பேன், இல்லை இந்த ஆத்தா பாட்டு கேட்பேன், ஆத்தா ஆத்தோரம்மா. இந்த 3 பாட்டு பாட முடியாது கிருஷ்ணன், நீங்கள் எங்கேயோ இருக்கார் கவிதால கிருஷ்ணன், அவருக்கான 2 லைன் பாடிடுறேன், இல்லைனா வந்து அவர் அடுத்த ப்ரோக்ராம் பாடமாட்டார் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லி 2 லைன் பாடுவார். எனக்கு வெரி ஃபைன் மேன். இவரை மிஸ் பண்ணுறேன் நான். ஏன்னா நான் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் ரொம்ப க்ளோஸ், நான் ரொம்ப ரொம்ப ப்ராக்சிமிட்டி கொண்டாப்பிருக்கு. ஸோ உங்கள் ரிங்டோனே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே சார். அந்த பாட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த எல்லாரும் கேட்பாங்க, அந்த பாட்டு எந்த பொண்ணுக்குன்னு கேட்பாங்க. நான் எந்த அழகான பொண்ணு கேட்டால் உங்களுக்கு தான் சொல்லுவேன். இல்லை அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார்? பொண்ணு கிடையாது, அது எஸ்பிபி ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு ராஜேஷ் வைத்தியா ரொம்ப பரிச்சயம். ஒரு நாள் ராஜேஷ் வைத்தியா வீணையில் வாசி கேட்டேன். இதை நான் உடனே என்ன பாட்டுன்னு கேட்டேன். இந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். அது பாபா ஷூட்டிங் ரைட். பாபா ஷூட்டிங் கிளைமேக்ஸில் வந்து ஒரு நாளைக்கு வந்து பாபா ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு அவுட்டோரில். ரஜினி சார் கரெக்டாக ரொம்ப ரஜினி சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணி பண்ண சொன்னார். அந்த ஆட்டோ டிரைவர் ரோடு அதில் பண்ணேன். கரெக்ட் ப்ரைவேட்டில் கரெக்டாக இருந்தது. எல்லாம் சொன்னாங்க, சாப்பிட்டீங்களா, அங்கே இருக்கு மைசூர் எல்லாம் ஓகே, எதாவது வேணுமா உங்களுக்கு, நீ தண்ணி அடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு எதாவது வேணுமா, ஒன்றும் வேணும் சார்,
காலைல நீங்கள் ஃப்ளைட்டில் போயிடுங்க, ட்ரெயினில் போகாதீங்க, இங்கேருந்து காலைல வாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. சார் ஒரு ஃபோட்டோ வேணும் சார், என் கூட ஃபோட்டோ வேணும் அவங்க. சரி ஷூட்டிங் முடிஞ்ச எடுத்துக்கலாமா அப்படின்னாரு. சரி சார்கிட்ட. அப்போ அந்த மேனேஜர் ஒருத்தார், மேனேஜர் இல்லை ஒரு தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தேனப் பண்ண ஒருத்தர், அவர் பிடிச்சி திட்டார். என்ன சார் நீங்கள் வந்து ஃபோட்டோ கேட்டிங்களா? ஆமாம் சார். எப்படி சார் கேட்பீங்க ஃபோட்டோ? ரூல் இருக்குது, யாரும் ஷூட்டிங் போது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, நீங்கள் எப்படி கேட்பீங்க? எனக்கு ரூல் தெரியாது சார், நீங்கள் போஸ்டர் விட்ருக்கீங்க. அவர் என்ன வேணும் கேட்டார், ஃபோட்டோ வேணும் கேட்டால் அப்புறம் எடுத்துக்கலான்னாரு. அதெல்லாம் ஃபோட்டோ என்ன முடியாது சார், நீங்கள் வீட்டுக்கு போக அப்படின்ட்டார். நான் போகல, நாங்கள் தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஷூட்டிங்லாம் முடிஞ்சது, அவர் வண்டியில் ஏற போகிறோம். கிருஷ்ணன் போயிட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் போகல, வெயிட் பண்ண வர சொல்லுங்கள். கிருஷ்ணன் ஃபோட்டோ கேட்டிங்க போயிட்டீங்க, நான் போட்டு கொடுத்துட்டேன் சார். இல்லை சார் இவர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சார். ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க? இல்லை சார் நீங்கள் ரூல் போட்டது நான் தானே ரூலில் வரைக்கிறேன், அது தப்பு இல்லை, வா கிருஷ்ணன் மேலே போயிடலாம் வாங்க அப்படின்ட்டாரு. உங்கள் மேலே ஒரு இது மாதிரி நாங்கள் ஃபோட்டோ எடுக்க சொன்னார். நான் ரொம்ப கண்ணத்தை கையெல்லாம் கட்டி நின்னேன். கையெல்லாம் எதுக்கு கட்டிக்க, எத்தனை வருஷமாக தெரியும் உங்களுக்கு என்ன? சிகரெட்டில் வாங்கி கொடுத்துருக்கீங்க, கையை கட்டிக்காதீங்க, தோளில் கை போடுங்க அப்படின்னு. சார் இல்லை நீங்கள் தோளில் கை போட்டால் அவங்களுக்குலாம் தெரியும், கீழே அவங்கெல்லாம் இருக்காங்க, கவுண்டமணி கிரேன் பண்ணவரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நான் ஃபோட்டோ எடுக்கவில்லை, உங்களை தான் எடுக்க விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தப்பறம் இந்த கேமராமேனை கூப்பிட்டு, இதை வந்து அப்பெல்லாம் கொடுத்துக்கலான்னு வச்சுக்காத, நாளைக்கே பிரிண்ட் போட்டு நாளைக்கே மெட்ராஸில் வீட்டில் கொண்டு கொடுங்க, ஏன்னா தொலைஞ்சு போடும் அப்படிம்பாரு. 2 நாளில் கொண்டு கொடுத்தாங்க அதை. ஸோ இந்த ஃபோட்டோ கமல் சாருடைய அந்த காலத்தில் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் பெரிய ஒரு முக்கியமான படமாக இருந்தது அப்படின்னா சத்யா. அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப அந்த கெட்டப்பில் இருக்காரு இல்லை? சத்யா தான், சத்யா ஷூட்டிங் போது தான் எடுத்தது. ஓகே. சத்யாவில் ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, சத்யா படம் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் இருந்தது. அடுத்து அவங்க ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்லேயும் ஃபோன் பண்ணி வீனஸ் ஸ்டுடியோவில் ஷூட்டிங்னாங்க. அதுக்குள்ளே வீனஸ் ஸ்டுடியோ எங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே நாள் வந்து மனதில் உறுதி வேண்டுமோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங். அனந்து சார்கிட்ட வந்து நான் சார் இந்த மாதிரி இருக்கிறது 2 படம் அது கிளாஷாக இருந்தது சார் அப்படின்னு. நீ போடா, நீ சத்யாவுக்கு போடா, நீ நான் டைரக்டரை சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு அனந்து சார். ஸோ சத்யாவுக்கு போய் காலைல 8:30 மணிக்கு போயிட்டேன், போய் உட்காந்துருக்கேன், என்ன எடுக்கல, ஏதோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ எப்படி பேசுறது, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணன் போய் காலைல கிடச்சி, எனக்கு தெரியாது நீங்கள் கமல்கிட்ட பேசிக்கிட்டார். அவர் பிஸியாக எடுத்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேச்சு எவ்வளோ பண்ணாரு. அவர் 2-3 ஆச்சு எடுக்கல. அந்த யூனிட் அந்த பயணி வந்துட்டார். அடுத்து சரி வந்து எடுத்துருக்காரு அவர்கிட்ட. கிருஷ்ணன் லேட்டாக வருவார், அந்த ஷூட்டிங்கில் இருக்கார். சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி கோவம் இருக்குது பாலச்சந்தர் சாருக்கு. அப்புறம் 2:30-3 மணி ஆச்சு, எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அந்த மேனேஜர்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் நானும் இந்த கமல் சார்ட்ட போய், சார் நான் அங்கே போனோம் சார். எங்கே போனோம் நீங்கள்? பாலச்சந்தர் சார் ஷூட்டிங் இருக்குது. ஏன்னா சொல்லக்கூடாதா காலையில் நீங்களே சும்மா தானே உட்காந்து நாங்கள் உங்களை எடுத்துகிட்டு போனேன் சார். சொல்ல சொன்னேன் சார், யாரும் உங்கள்கிட்ட சொல்லலை. அது எப்படி சொல்லாத இருப்பாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராக எனக்கு மேக்கப் போட்டு அவராக என்னை தூக்கி நிற்க வச்சு அந்த ஷார்ட் எடுத்தார். அவர் என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னை அனுப்பிச்சிட்டு அப்புறம் அவர் ஷார்ட் எடுத்துக்கிட்டார். அப்புறம் இங்கேருந்து நான் அவசரமாக போய் அவங்க போனாங்கல்ல, ஷார்ட்லாம் ரெடி. கடைசி எனக்கு மொத்தம் ஒரு ஷார்ட் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு பாலச்சந்தர் சார். லைட்டு போகுது 5 மணிக்கு. அவசரம் பின்னால் வழியாக போய் அந்த காஸ்டியூம் மாற்றிக்கிட்டு நான் போனேன். கிருஷ்ணன் வந்துட்டார் சார்னு சொல்கிறாங்க. போய் எல்லாம் வெயிட்டிங், சுஹாசினி எல்லாம் வெயிட்டிங். அவங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு, சார் நான் சின்ன படம் தான் பண்ணுறேன், நீங்கள் பெரிய படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க, என் படத்துக்கு கொஞ்சம் கால் ஷீட்லாம் கொடுங்க சார். எனக்கு வந்து இல்லை சார், இல்லைடா அதை தான் இல்லை, கமல்ஹாசன் கூப்பிட்றான், சுரேஷ் கிருஷ்ணா கூப்பிட்றாரு, உன் ஃப்ரெண்டு, எப்படி நீ வந்து போகாத இருப்ப? நான் அப்புறம் தான் இப்போ தான் ஆகும், பிஸி ஆகிட்டேன்னா இதான் ஆகும், பிஸி ஆகிட்டேன்னா இந்த மாதிரி பாலச்சந்தர் சார் அப்படி தான் நாகேஷ் பண்ணார், அப்படி ஆரம்பிச்சிட்டாரு. சார் இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் எடுத்த சார்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஷாட்டு தான், சிங்கிள் ஷாட்டு, லைட்டு 10 மணி நடிச்சு காட்டு அப்படின்னு லெவலில் நடிச்சு காமிச்சிட்டேன். ஓகே ஓகே போ அப்படின்ட்டார். ஸோ இன்னொரு பிக்சர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கமல் சாரோட இருக்குது. இந்த ஃபோட்டோ ஐ திங்க் இது தெனாலி கெட்டப்னு நினைக்கிறேன். இது இல்லை, அவர் எங்கள் நாடகத்துக்கு வந்தார். பாலச்சந்தர் சார் நாடகம் போட்டோம். ஓகே. அந்த நாடகத்துக்கு ரஜினி சார் ஒரு நாள் வந்தார், கமல் சார் ஒரு நாள் வந்தார். ரஜினி சார் வந்த டைமில் அது. ஓகே. அப்புறம் அது வந்து அந்த இந்த கேப் இருக்கு, ரெட் ஷர்ட் போட்ட ஃபோட்டோ பாலச்சந்தர் சார் பர்த்டே ஒன்று வீட்டில் இது செலிப்ரேட் பண்ணோம் அவர் வீட்டில். அவர் அப்போ வந்தது. இது சார் எனக்கு இஸ் வெரி பியூட்டிஃபுல் இன் திஸ். எஸ் ஷீ இஸ் a old friend of mine. She is one of my oldest friends. ஸ்ரீவித்யா மேம் ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு. அவங்க இது வந்து கிரேசி மோகன் ட்ராமா பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களும் ஹியர் ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் பார்க்க வந்தாங்க. அப்போது எடுத்த ஃபோட்டோ இது. நானும் அவங்க கிரேசி மோகன் தான் இருந்திருப்போம். அவங்க இறக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி என்கிட்ட பேசினாங்க. அது முன்னாடி கமலை மீட் பண்ணாங்க. வரேன்னு சொன்னேன், என்னென்ன கிருஷ்ணன் அப்படின்ட்டாங்க. கமல் சார் மத்திரம் போய் பார்த்துருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஜுவல்ஸ் ஏதோ விற்கணும், முடியாருக்கு போயிட்டு வரீங்களான்னு கேட்டார். ஸோ முடியாருக்கு போய் அவங்க ஃபோனில் தான் முடியார் போனேன். முடியார் பங்காருக்கு போய் அவங்க வாங்கின ஜுவல்ஸ் என்ன விலைன்னு கேட்டேன். சஃபயர் செட் ஏதோ வாங்கியிருக்காங்க. அது விலை கேட்டேன். அவங்க வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்க. இவன் 40,000 தரேன்னா. இன்னும் கிருஷ்ணாவோட தானே அவளை தான் சொல்லலாம் மேடம் வித்யா அப்படின்னு. சரி கொடுத்துட்றேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு
அடுத்த நாள் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க அந்த ஜுவல்ஸை. வீட்டில் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதை கொண்டு கேஷ் வாங்கி அவன்கிட்ட கொடுத்தேன். திஸ் இஸ் 1 வீக் ago. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் டைரக்டர் சார்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணி. கேபி சார் வீட்டில் இருந்து போயிட்டு போனேன் சார், வித்யா அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே கமல் சார் பார்த்துட்டு வந்து கான் கேஸுக்கிட்டார். ரொம்ப அப்செட் ஆகிடும். அதெல்லாம் வணங்காது பாலச்சந்திரன் சார் பேசணுங்கிறாங்க. பண்ண என்ன வித்யா, அவர் வந்து பாவம், அவர் டிக்கெட்டான அவர் நீ சீக்கிரம் சரியாக போயிட்டுன்னு சொல்லவும் முடியாது. உண்மை அவருக்கு தெரியும். தைரியமா இருமா அப்படின்னு சொல்லி விட்டார். அப்படின்னு அழுதுட்டார். சித்தியாஸ்னு சைஸ் என்ன ஆர்டிஸ்ட்மா அந்த பொண்ணு. Yes. அவங்க என்னோட பக்கெட் லிஸ்ட்மா. ஒரு பக்கெட் லிஸ்ட் எனக்கு இருக்கு. த்ரிஷா, நயன்தாரா, அந்த பக்கெட் லிஸ்ட்டில் வந்தவங்க. அந்த அவர் வந்து பிரேம் சார் வந்து என்கிட்ட இந்த படத்தோட ஹீரோயின் த்ரிஷான்னு சொன்ன வேஷமாக என்ன கேட்கலாம். சரி சார் எப்போ டேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டேன். எஸ்டிடென்ட் டாக்ஸ் இப்போ மெசேஜ் பண்ண வந்துடும், அவங்க மெசேஜ் பண்ணுங்க எப்போ அது. ஏன்னா அவங்க டிகே த்ரிஷா கிருஷ்ணன், நானும் டிகே தியாகராஜன் கிருஷ்ணன், நான் தான் டிகே அப்படின்னு போட்டு கூப்பிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் மேடம். இந்த போட்டோ ஸோ சார் வந்து மேக்கப் போட்டு. ஆமாம், நான் வந்து அமுதாவர் ஆச்சரியத்தில் ஒரு பாரதியார் சார் ரொம்ப பரிச்சயம். ஸோ வந்து என்னை பார்த்து என்ன பாரதியாரை வந்து குண்டு பாரதியார் மாதிரி என்ன பாரதியார் ரொம்ப ஒல்லியாக இருப்பார். அக்கார்டிங் டு ஹிஸ்ட்ரி பாரதியார் தின் எமான்சியேட்டட் மேன். நான் கொஞ்சம் பூசணமாக இருக்கேன்னா குண்டு பாரதி கூப்பிடுங்க அப்படிம்பாரு. அப்புறம் சரியாக போடல அந்த இதை அவராக போட்டு விட்டார் எனக்கு. ஸோ நிறைய மெமரிஸ், இன்னும் ஃபோட்டோஸ் கூட இருக்கு. பேசணும்னா அப்படியே பேசிட்டே இருக்கலாம். அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. இது ஒரு ரஜினி சாரோட இங்கே ஒரு ஃபோட்டோ. இது வந்து அண்ணாமலை ஃபங்க்ஷன் போது. ஸோ அப்புறம் வந்து உன்னால் முடியும்னுடைய ஷூட்டு போல. ஐயோ, அந்த முன்னாள் முடியும் ஷூட்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் ஆடுவேன் நான் கமல் கூட. அது வந்து என்ன ஆச்சு, அங்கே வந்து பேய் குளிர், அதில் ஷர்ட்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். அது வந்து ஒரு ஆறு. அந்த ஷார்ட் முடியும் போது என்ன ஆகும், தண்ணியில் ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ வந்து ரெட்டி தான் கேமராமேன். ஓய் நீங்கள் வந்து பின்னால் இருந்தேன், ஐயோ கடைசியில் இருந்தேன், பின்னால் வா ஓய் அப்படின்னு சொல்லி நல்லா அதை நிற்க வச்சு நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டு வா அவனை க்ளோஸ்அப் எடுக்கிறேன்னாரு. ஆசை காட்டினார். நான் 17 நாள் ஷூட்டிங்கே இல்லை. அதுக்காண்டி நீங்கள் ஃபஸ்ட் டே ஷூட்டிங். அது அந்த சாங் இன்சர்ட் அது சின்ன ஷார்ட்டு. கமல் சார் பாஸ் பண்ணி எடுத்துட்டாரு. பின்னால் ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டு வாங்கினாரு. ஷார்ட் டேக்கும் போது பின்னால் இருக்கிறவங்க தண்ணியை செபகா நடிச்சாங்க. என் பின்னால் அடிச்சுட்டு பாருங்க அந்த ஐஸ் வாட்டர். அது நான் வந்து நடுங்கினே அப்படி இருக்கிற எக்ஸ்பிரஷன். அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து என்ன அப்படி போய் உட்காந்துட்டேன். அப்புறம் என்ன போய் இதெல்லாம் பண்ணி கையெல்லாம் தொடச்சி விட்டு எல்லாமே கமல் சார் தான் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் எனக்கும் கொஞ்சம் மெமரி லேண்டில் போகிறது கொஞ்சம் அதெல்லாம் இது மாதிரி இருக்குது. ஃபீல்ஸ் குட் டு கோ பேக் இன்டு மெமரி லேண்ட் அண்ட் ரிமெம்பர் ஆல் தீஸ் பீப்புள். இவங்களாம் இப்போ பார்ட் ஆஃப் மை க்ரோயிங் அப் ப்ராசஸ் இருந்தாங்க. கமல் சார் எனக்கு தெரியும், ரஜினி சார் எனக்கு தெரியும், பாலச்சந்திரன் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுலேயே மை லைஃப் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு நினைப்பேன் நான். ப்ளஷர். நாங்களும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க கூட டிராவல் பண்ண மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். வெரி மச். நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Hindustan Educational Institutions. Admissions open.